வணக்கம். இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்திக்கிறோம். குறிப்பாக சார் வணக்கம். இன்றைய தினம் எத்தனை தொகுதிகள் சார் திமுக சார்பில் கேட்கப்பட்டது? மொத்தம் 4 தொகுதிகள் கேட்டிருக்கிறோம். 3 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதி. சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 தனி தொகுதிகளில் 3 விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும், பெரம்பலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை, பொது தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியத்தில் வெற்றி பெற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படியே சூழல் இருக்குமா, இல்ல தனி சின்னத்திலே நிற்போம் சார்? சின்னம் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அது பற்றி எந்த சிக்கலும் எழாது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது திமுக சார்பில் என்ன சார் சொன்னாங்க? நாங்கள் கொடுத்த மனுவை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் நிலை மற்றும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதற்கான தேவை ஆகியவற்றையெல்லாம் எங்களோடு மனம் திறந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நாம் இறுதி முடிவை எடுப்போம் என்றும் உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த முறை உங்களுக்கு கூடுதலாக திமுக கூட்டணி சார்பில் இடம் ஒதுக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? நீங்க ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், வலியுறுத்துகிறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் புது விதமான, அதாவது நிறைய இதுவரை இல்லாத தேர்தல் அளவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய அணிகள் பிரிஞ்சிருந்து குறிப்பாக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய சாதகமா இருக்கு. இல்ல கடந்த முறை போல 2 தொகுதி இல்லாம இந்த முறை விசிக சார்பில் கூடுதலாக கண்டிப்பா திமுகவிடம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அதுக்கான முயற்சியை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். மறுபடியும் பேசுவோம். கூடுதலாக பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.